ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம நந்தினி சூர்யாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஊருக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிலைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவழி நம்ம நந்தினி வந்து தீர்த்துக்கட்ட முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு அவள் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவள் எந்த ஊரில் இருந்தாலும் சூர்யா போய் கூட்டுரு, அதனால் எங்கேயுமே அவள் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு விஷயத்துலையும் நம்ம நந்தினி ஆக்சுவலாக அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நந்தினி பண்ணுவாங்க. ஆனால் அது சுந்தரவல்லிக்கு எப்படி தெரியுதுன்னா, நான் தோற்று அவள் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, அவள் போட்ட வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது, இந்த உயிரை வச்சு நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், ஒன்று அவள் சாகணும் இல்லை நான் சாகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க சுந்தரவல்லி. இது வந்துட்டு எப்படியோ மாதவி சுரேகாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நந்தினி மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வேணும், வேறு யாராவது வந்தால் கண்டிப்பாக சோத்துக்கு சிங்கி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க 2 பேர் இருக்கிறதுக்கு எந்த மருமகளாக இருந்தாலும் வீட்டில் வச்சிக்கவே மாட்டாங்க, அடித்து துரத்திடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நந்தினியை இவங்க வேணும், நந்தினி கடைசி வரைக்கும் வேலைக்காரியாவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நடக்க போகிறதில்ல. ஏன்னா சூர்யா சருக்கு நம்ம நந்தினி மேலே காதல் மலர்ந்து நம்ம நந்தினி மகாராணியாக ஆக்க போகிறாங்க. ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் தெரிய போகுது நம்ம மாதவி சுரேகா அவங்க ஹஸ்பண்டுக்கெலாம் பெரிய வெடியாப்பு இருக்குது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு நம்ம சூர்யா வந்துட்டு அவங்க போய் அங்கே இருக்கிறத வச்சு நிறைய வந்துட்டு அவர் வந்து கற்றுக்கிறாரு, நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி கூட உலகம் இருக்குமா, இப்படி கூட அன்பு செலுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று புதுசாக நமக்கு தெரியுது, அது புதுசாக அழகாக தெரியுது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அந்த சைடு நம்ம ஈர்க்கப்படும். அந்த மாதிரி தான் சூர்யா சார் இப்போ நந்தினி சைடு ஈர்க்கப்பட்டிருக்காரு. இந்த சமயத்தில் தான் சுந்தரவல்லி எப்படியாச்சும் வந்து நந்தினியை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவள் வந்துட்டு இங்கே வரவே கூடாது, அவள் வராதுக்கு அவளை தீர்த்து கட்டுவீங்களோ இல்லை என்ன பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனால் ஆக மொத்தம் அவங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்காக 10 லட்சம் பணமும் கொடுத்துட்றாங்க. அனுப்பி விட்டுட்டு தான் சுந்தரவல்லி ஃபோன் பண்ணியே பேசுகிறாங்க. ஏன்னா பணம்னா பணமும் வாய் திறக்குன்னு சும்மாவை சொல்லுவாங்க, பணம் கொடுத்தா தானே எல்லா வேலையுமே நடக்கும். அதனால தான் வந்துட்டு பணத்தை கொடுத்து எப்படியாச்சும் அவங்க சொல்கிற வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நந்தினி இப்போ சூர்யாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு அங்கே ஜாலியாக இருக்காங்க. ஒரு 2-3 நாள் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அந்த சுந்தரவல்லி ஆள் வச்சு அவங்க வந்துட்டு வாட்ச் பண்ணிவிட்டு எப்படியாச்சும் நந்தினி எங்கே கொஞ்சம் வெளியே வந்தால் கூட நந்தினியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு போட்டுத்தனா கண்டிப்பாக அவங்க குடும்பம் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை கடத்திடலாம் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நந்தினி வந்துட்டு வெளியே கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு எல்லாருக்கும் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க தங்கச்சி 2 பேரையும் கூப்பிட்டு தான் போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியை ஆள் வச்சு கடத்திடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வரட்டா.